கிறிஸ்துக்களமான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோபு 23ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த அதிகாரம் 23ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எலிப்பாசுக்கு யோபு பிரதித்திரம் சொல்வார். 22ஆம் அதிகாரத்துல எலிப்பாஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இப்படி சொல்லும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்கிற பிறகுமாக என்ன செய்வார்னா யோபு ஆரம்பிப்பாரு. அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாரு, எனக்கு ஆண்டு என் கூட பேசினா எனக்கு நல்லா இருக்கும், நான் அவர்கிட்ட என்ன செய்வேன், அழகா விவரித்து எல்லாத்தையும் சொல்லுவேன், அப்படிலாம் நிறைய என்னுடைய நியாயத்தை அவர் முன்னாடி வைப்பேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிலாம் நான் அவர்கிட்ட விளக்கமா சொல்லியிருப்பேன். ஆனா அது முடியாது. ஆனா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யோபு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யோபு என்ன செய்யறாரு பாருங்க, ரொம்ப அழகா அந்த வசனத்துல அவரு தன்னை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. எப்படி அப்படின்னா, இத்தனை பிரச்சனைகள் இத்தனை சோதனைகள் மத்தியிலும் நம்மெல்லாம் ஒரு சின்ன சோதனைக்கே சோர்ந்து போவோம். சோதனைகள் மத்தியில அநேக சோதனைகள், யாருமே தாண்டி போக முடியாத சோதனைகளை தாண்டி கொண்டிருக்கிற வேளையில உடல் ரீதியாகவும் அவரால் என்ன முடியல, அதை தாங்குவதற்கான சக்தி இல்லை, ஆகாரம் உட்கொள்ள முடியல, உடல் அவ்வளவு வேதனை. அந்த வேதனை மத்தியிலும் ஆண்டவர் அவர் எவ்வளவு ஒரு நிதானம், எவ்வளவு ஒரு பொறுமை. அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவர் மாறாதவர். எப்படி நம்ம அவர் மாறாதவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சாத்தானத்துல பேசும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என் தாசனாகி யோகவை நீ அத்தாயா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல அழகா பேசியிருப்பாங்க. அப்படி சொன்ன தேவன் நீ போய் சோதிச்சு பாரு. ஏன்னு சொன்னா அவருக்கு யோபு பத்தி தெரியும். அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன செய்யறாரு, சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது. இப்ப யோபு ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அவரை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல, எது அழுகிட்டு அவ்வளவு அழகா சொல்ற தேவன் அந்த பிள்ளை கஷ்டப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, வேதனைப்படும் போது, தன் நண்பர்கள் அவனை ரொம்ப கீழ்த்தரமா பேசும் பொழுது, யாராவது நல்ல மனுஷன் இப்படி கஷ்டப்படுவாங்களா அப்படின்லாம் அவரை குறித்து பேசும் பொழுது, அந்த நேரத்துல கூட என்ன செய்யறாரு யோபு, ரொம்ப நிதானமா ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, அவர் மனம் மாற மாட்டாரு. ஏன்னு சொன்னா அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாருல, சாத்தாண்ட நீ போய் சோதித்து பாரு. இப்ப பிள்ளை கஷ்டப்படுதேன்னு சொல்லி ஐயோ வேண்டாம் நம்ம இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆண்டவர். இல்லை, அதுக்குள்ள நம்ம யோபை பிரவேசிக்க விட்டாரு. அதான் ஏன் சொன்னா அவர் மனம் மாறுவது இல்லை. ஒரு எப்பவுமே ஒரே நேரம் ஒரே மாதிரி தான். அவர் மனம் மாறாத தேவன், அவரை திருப்பத்தக்கவரை அறிப்பு. அவர் ஒரு காரியம் செய்யறாருன்னு சொன்னா அதை தடுக்க உங்களாலேயோ அல்லது என்னாலேயோ என்ன செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அவர் சர்வ வல்லவர், ஏன்னு சொன்னா அவர் சிருஷ்டிகர், ஏன்னு சொன்னா அவர் நம்ம ரட்சகர், அவர் நம்மை மீட்டு கொண்டவர். அதனால அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, போர் செய்தோ நீ ஏன் எனக்கு பண்ணீங்கன்னு கேட்போம் நம்ம திருப்பத்தக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. யோபு பாருங்க, அந்த கஷ்டமான சூழ்நிலை, அந்த சோதனைகளின் மத்தியிலும் எவ்வளவு ஒரு அழகு, எவ்வளவு ஒரு நிதானமான ஒரு ஜீவியம். இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கும் எனக்கும் யோபு கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, எதையும் திருப்பி அமைக்க முடியாது, எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கு. நம்ம விசுவாசிக்கணும், இயேசுடைய கரத்துல இருக்கு, ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. அவர் நினைச்சாதான் எல்லா காரியம் நடக்கும். ஏன் சொன்னா எல்லாத்துக்கும் அதிபதியாக கர்த்தர் அவரே. அவர் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருக்கு என்ன, அவர் எல்லாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் நேர்த்தியான ஒரு காரியங்களை வச்சிருக்காங்க, பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் விசுவாசித்து அவர் நமக்கு கொடுக்கிற பாதை, அவர் நமக்கு காட்டுகிற பாதைகள், அவர் நமக்கு சொல்லி தருகிற பாடங்கள் கற்றுக்கொண்டு நம்ம அவரோடு கூட இணைந்து நடப்போம்னு சொன்னா, யோபு சொன்ன மாதிரி வார்த்தைகளை உங்களாலேயும் என்னாலையும் சொல்ல முடியும். ஏன் ஆண்டவரே அப்படின்ற கேள்வி இல்ல, உம்மால முடியும். நீங்க மாறாத தேவர், நீங்க செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைபடாது, நீங்க அப்படியே செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, எனக்கு என்ன கொடுத்திருக்குதோ, எனக்கு என்ன காரியம் ஆண்டவர் நிறைவேற்ற நினைக்கிறாரோ அவர் அதை நிறைவேற்றுவார். நீங்க வேதாமத்துல இப்ப யோபு சொன்னது மாத்திரம் இல்ல, நீங்க முற்பிதாக்கள் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றினார். ஏன்னு சொன்னா அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்தார்.
அவர் நினைச்சாரு யோசேப்பை எகிப்துக்கு அதிபதி ஆக்கணும்னு அவருடைய சித்தம் இருந்துச்சு, செய்து முடித்தார். வழிகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனாலும் அவருடைய சித்தம் என்னவா இருந்தது எகிப்துல, ஏன்னா பஞ்ச காலத்துல அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு முன்பதாகவே அவருடைய சித்தமாக இருந்தது. அதனால இன்னைக்கு யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், அவரே எல்லாவற்றுக்கும் வல்லவர் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அவரையே என்ன செய்யறாரு, சரண்டர் பண்றாரு, அர்ப்பணிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் முடியாது, நீங்க நடக்கிறது எல்லாமே நடக்கும், நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா செய்வீங்க, எனக்கு இருக்கிறத குறிக்கிறதையும் நான் செஞ்சுவேன், நீங்க செய்வீங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ற. இப்படிப்பட்டவர்கள் அநேக இடத்துல இருக்கு. இது மாத்திரம் இல்ல, அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்பதுல எதுவும் இல்லை. அவர் சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல கூட சொல்வாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். உங்களுடைய வழியும் என்னுடைய வழியும் யார் அறிஞ்சிருக்காங்க? அவர் அறிவார். அவர் என்ன செய்வாரு, என்ன சோதனைக்குள்ள பிரவேசிக்க அனுமதிச்சிருக்கிறாங்க, அதுல நான் என்ன செய்யணுமா, பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. யோபுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே அந்த நம்பிக்கையை இன்னைக்கு உங்களிடத்துல இடத்துலயும் ஆண்டவர் எதிர்பார்க்காரு. எப்படி அவர் விசுவாசத்துல உறுதியா இருந்தார். அவர் பாத்தீங்களா, ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும். அவருடைய பிளான் என்ன செய்யாது, ஒரு நாளும் மாற்றப்பட முடியாது, எந்த மனுஷராலும் மாற்றப்பட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்ல. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சித்தத்தை வைத்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை கடினமான பாதைகளாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவுல என்னதான் இருக்கு, வெற்றி என்ற ஒரு வார்த்தை, நம்பிக்கை, விசுவாசம், இதுல என்னது மிகவும் அதிகமாக அடங்கியிருக்கிறது. இந்த காலகட்டங்கள்ல அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள், அநேக வியாதிகள்ல கஷ்டப்படுறோம். இதற்கு மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை என்ன எதிர்பார்க்கன்னு சொன்னா, அவர் கருத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. அவர் நமக்கு செய்வது இருக்கிறது என்னது, அவர் குறித்த நேரத்தில் செய்வார். அங்கதான் எனக்கு குறித்து இருக்கிறதே அவர் என்ன செய்வார், ரொம்ப அழகா நிறைவேற்றுவார். அந்த வார்த்தைலாம் எப்படி ரொம்ப, அதெல்லாம் யார் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறவங்க, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, அவர் மேல முழுமையா அன்பு வச்சிருக்கிறவங்களால சொல்ல முடியும். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களையும் நம்ம என்ன செஞ்சிடணுமா, இவராக ஆண்டுடைய பாதத்துல, அவரே சர்வத்துக்கும் அதிகாரி, அவருடைய பவரை மீறி, அவருடைய சக்தியை மீறி இந்த உலகத்துல உங்களை என்ன யாரும் தொட முடியாது அப்படின்றத இன்னைக்கு இவங்க சொல்லி தராங்க. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிப்பீங்கன்னா செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய இருக்கிறதே அல்லது எங்களுக்காக குறித்திருக்கிறதை ஏற்ற காலத்துல நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில விசுவாசிக்கிறோம் சாமி. யோபு எப்படி அன்று விசுவாசித்தாரோ அதே போல இந்த நாளிலும் கூட நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துங்க தகப்பனே. உங்களை அதிகமாய் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. நீர் எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறது. ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரா எங்களுக்கு கிருபையா இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் விசுவாசிக்கிறோம். இந்த வாழ்க்கை இது எங்களுக்கு யோபுடைய வாழ்க்கையில எப்படி நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் உங்களுடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களுடைய பாதைகள், எங்களுடைய வருங்காலங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் பொறுப்பேற்று நடத்துங்க. நீங்க நடத்துவீங்கன்னு சொன்னா அதுல குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்குற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தைரியத்தோடு அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை கூட நாங்க தொடங்குறோம் தகப்பனே. எங்களோடு கூட இடைப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.